இன்றைக்கி நம்ம சிகரடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரோட்டில் வச்சு ஸ்ருதியோட முன்னாள் அந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, கல்யாணம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி அந்த ஜோக்கர் மாப்பிள்ளையோட கல்யாணம் முடியாமல் போகும் இல்லையா, அந்த மாப்பிள்ளை வந்து தகராறு பண்ணுறாரு. ஸ்ருதிகிட்ட கேட்குறாரு, என்ன நீ வந்து லவ் பண்ணவனும் உன்னை கழட்டி விட்டான் போல், நீ உங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்கிறியா, நீ என்னையை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா நான் உன்னை அப்படி ராணி மாதிரி வச்சுருந்துருப்பேன், உனக்கு இது தேவை தான், இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் கூட வந்தீங்கன்னா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்த உடனே ஸ்ருதி அவனை கண்ணமாற்றி கண்ணும் அரைகிறாங்க. அரைஞ்ச உடனே அந்த டைம் பார்த்திங்கன்னா, என்னை இப்படி அரைஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், காருக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். அந்த டைம் முத்து வந்துடுறாரு ரோட்டில் வந்து நின்றுட்டு இறங்கி நல்லா அடின்னு அவனை போட்டு அடிக்கிறாரு. அடித்த உடனே ஸ்ருதி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம இவருக்கு எல்லாமே நல்ல தப்பு தான் பண்ணியிருக்கோம், இவரை எடுத்தெறிஞ்சு பேசுகிறோம், ஆனால் வந்து இவர் நம்மளுக்கு இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அப்படி நிற்கிறாங்க. அவன் வந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் முத்து வந்து ஸ்ருதிகிட்ட பேசுகிறாங்க. நான் பண்ணது தப்பு தான், உங்கள் அப்பாவை அடித்தது தப்பு தான், ஆனால் வந்து உங்கள் அப்பா வந்து மீனாவை பேசுனது தப்பு தானே, அதனால தான் நான் கோவப்பட்டுட்டேன், நீ வந்து இப்படிலாம் நான் பண்ண தப்புக்காக நீ ரவியோட பேசாமல் இருக்கிறதுலாம் கரெக்டா, நீ வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஸ்ருதிகிட்ட சொல்கிறாரு. நான் பண்ண தப்பு தான், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் அப்பாட்ட கூட நான் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் வந்து மீனாவை இப்படி திருடுறேன்னு சொன்னதுனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, நீ கிளம்பி நீ வீட்டுக்கு வா, அவ்வளோதானா, நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, இப்படி ரவியை விட்டுட்டு இப்படி பிரிஞ்சு இருக்கலாமா, அவ்வளோதானா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸ்ருதி ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து அவங்க மாமியார் விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னென்ன இவ வருவான்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. வா ஸ்ருதி வாமான்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கூட்டிகிட்டு போய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் அவங்க மாமா சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, ஸ்ருதி நல்ல வேலை பண்ணம்மா, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க. அப்ரிஷியேட் பண்ணும்போது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்த நேரம் அந்த ரோகிணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஸ்ருதி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னே நினைக்கல, இந்த பிரச்சனையை இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க, முத்து எவ்வளோ வேலை பண்ணிட்டாரு, நீங்கள் இவ்வளோ இதாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவீங்கன்னே நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, இது என்னோட விஷயம், நான் வர்றேன் வராமல் இருக்கேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ இன்வால்வ் ஆகுறீங்க, உங்களுக்கு முத்துவை பிடிக்காது தான், அதுக்காக எந்தளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி என்கிட்டே நீங்கள் சொல்லுவீங்களா, எங்கள் அப்பா பண்ணதும் தப்பு தான், அதுக்காக நான் ரவியை பனிஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் சரியா, நான் வந்து பார்த்துக்கிறேன், அதுக்காக இப்படி பிரச்சனைனா அது கூட கொஞ்சம் நீங்கள் ஏற்றி விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை விஜயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி இப்படி பேசுகிறா, முத்துக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாளே, இன்றைக்கி என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரோகிணிக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அவங்க டக்குன்னு என்ன செய்கிறாங்க, ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரோகிணிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோகிணி வந்து இன்றைக்கி பண்ணது பெரிய தப்பு தானே, அது யாராருக்கு பிடிச்சிருந்துச்சோ, ஸ்ருதி வந்து அவங்கள நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. யாராருக்கு பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.